மீனா ஒரு வழியாக பேசி முத்துவை மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போனோன்னே முத்து இருக்கிற ரேஞ்சை பார்த்துட்டு அருண் யோசிக்கிறாங்க, தண்ணி விட்டு வந்திருப்பு குடிச்சிட்டு வந்திருப்பான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ போய் கேட்டால் கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனையாகும், ஃபஸ்ட்டு கல்யாணம் முடிவிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம். ஆனால் நம்ம ஆஃபீஸரில் ஏதாவது இவனை பார்த்துட்டாருன்னா என்ன பண்ணுறது இந்த தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்த போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு முத்துவை கொஞ்சம் மறைவாக உட்கார வைக்கிறியா, ஃபஸ்ட் ரோலே உட்கார வைக்க வேண்டாம், ஏன்னு கேட்குறியா, அவன் ஏதோ தண்ணி ட்ரிங்க்ஸ் போட்டு வந்திருப்பான் போல இருக்குது. அதனால் நம்ம ஆஃபீஸர்லாம் வந்தாங்கன்னா பார்த்தாங்கன்னா தேவையில்லாமல் நமக்கு தான் பிரச்சனை, கெட்ட பேர். அதனால் இப்போதைக்கு நம்ம வேறு எதுவும் சொல்லவும் முடியாது, கல்யாணம் நடக்கணும்னா இவன் இங்கே இருந்து தான் ஆகணும், எதுக்கு இவன் இந்த குடிகாரனுக்கு இவ்வளோ தூரம் எங்கள் ஆண்டி மதிப்பு கொடுக்குறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. எதாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு அந்த முத்துவை நான் அந்த பக்கம் போய் தள்ளி உட்கார வைக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் நீ இது அப்படின்னு சொல்லிட்டு அருணுடைய ஃப்ரெண்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு முத்துக்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. பேச்சு கொடுக்குறப்ப முத்து பேசுகிறதும் அந்த போலீஸ் பேசுகிறதும் முரண்பாடாக ஆகுது. ரெண்டு பேத்துக்குமே பிரச்சனை வந்துடுது. பிரச்சனை வரது மட்டும் இல்லாமல் எந்திரிச்சு முத்து போனால் போதுன்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி சொன்னால், அது மட்டும் இல்லாமல் சீதாவுடைய வாழ்க்கைக்காக நான் இங்கே உட்காந்து கல்யாணத்தை பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்தால் மறுபடியும் எதுக்குடா என்கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்குனே வரீங்க, நீயும் ஃப்ரெண்டும் இதே தான் வேலையை வச்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. அப்போ மண்டபத்தில் மறுபடியும் கேட்குறாங்க பக்கத்தில் இருக்கவங்கள, என்னப்பா இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. அதை என்ன கேட்காதீங்க, அதை அங்கே மணவரையில் உட்காந்துருக்கான்ல அந்த அருணை கேளுங்க, நான் வாட்டு கம்முன்னு தானே உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. சத்தம் கேட்டு மீனாவும் வந்துடுறாங்க, பொண்ணு அழைச்சிட்டு வர போயிருக்கிறாங்க. அப்போ மீனாவும் வந்துடுறாங்க. எதுக்கு திரும்ப திரும்ப அவரை இப்படி நீங்கள் தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஏற்கனவே பிரச்சனையாச்சு, அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் அவரும் போயிட்டாரு, கல்யாணம் முகூர்த்த நேரத்தில் நடக்கல, அதுக்கப்புறம் போய் எப்படியும் நான் பேசி அவர் சம்மதிக்க வச்சு கூப்பிட்டு வந்தா, அவர் இங்கே உட்காரதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது இல்லைங்க, அவங்க முன்னாடியே உட்காந்துருக்காங்க, எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஹையர் ஆஃபீஸர்லாம் வருவாங்க, வந்தாங்கன்னா இவரை பார்த்தாருன்னா தேவையில்லாமல் இப்படி குடிகாரனுக்கெல்லாம் முதல் ரோவில் உட்கார வச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால தான் எங்களை பற்றி அவர் தப்பாக நினைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் உங்கள் பிரச்சனைங்க, அவர் என்னங்க பிரச்சனையாக பண்ணார், அவர் அமைதியாக தானே உட்காந்துருக்காரு, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, ஏங்க அருண் ஏதாவது சொன்னார் அப்படிங்கிறக்காக இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ மீனா கிட்ட முத்து சொல்கிறாங்க, விடு, அவன் வேணும்னே பிரச்சனை பண்ணணுன்னே பண்ணுறான், இதுக்கு தான் தலைப்பாரா அடிச்சுக்கிட்டு என்னமோ நடந்துட்டு போகுது, சீக்கிரம் தாலி கட்ட சொல்லு, பார்த்துட்டு நான் கிளம்புறேன், அவங்க ஹையர் ஆஃபீஸர் வந்தாருன்னா யார் வந்தால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே போல் கல்யாண ஏற்பாடெல்லாம் கல்யாணம் முடிஞ்சிருது. சீதாவும் கண்கலங்கின வாக்கிலேயே பெண்ணும் கல்யாணம் நடத்துகிறாங்க. அடுத்த மீனாவுடைய அம்மா மாப்பிள்ளை மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை, என்னென்னமோ நடந்துருச்சு, எதிர்பார்க்காதவே இல்லை எதுவுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க பாவம், உங்களுக்கும் எதுவும் தெரியல, நான் எப்படி ஷாக் ஆனோ அதே போல் தான் நீங்களும் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக அருணுடைய ஹையர் ஆஃபீஸர்லாம் வராங்க. அவனுக்கு விஷ் பண்ணிவிட்டு கிளம்பலான்ட்டு போகிறாங்க. அப்போ சீதாவை காலில் விழுந்து ஹையர் ஆஃபீஸர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ மீனா போய் சொல்கிறாங்க, போய் இவங்க மாமாட்டையும் ஆசீர்வாதம் வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மீனாவிட்ட சொல்கிறாங்க, அக்கா இப்போ வர இவங்கெல்லாம் இருக்காங்களே எப்படிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி இப்படி சொல்கிற நீ, ஏன் உனக்கு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைக்கா, அவருடைய ஆஃபீஸரெல்லாம் வந்திருக்காங்க, இவரை இப்போ ஆசீர்வாதம் வாங்க சொன்னால் கண்டிப்பாக வரமாட்டார், ஏதாவது பேசுவாரே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாமாட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே, எனக்கு புரியுது நீ சொல்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் நேரத்துலேயே முத்து சரி நான் கிளம்புறேன், இதுக்கு மேலே இங்கே இருந்தால் எனக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, எதுக்குடா இப்போவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா தேவையில்லாமல் பிரச்சனை வரும், நான் வேறு கொஞ்சம் குடிச்சிட்டு வந்திருக்கேன், எதுவும் நான் பண்ண மாட்டேன் தான், இருந்தாலும் அவன் தேவையில்லாமல் நீ டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது, மறுபடியும் இந்த மண்டபத்தில் வச்சு பெரிய பிரச்சனை எதுவும் வேண்டாம், சீதாவோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும், சீதா எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்த நாங்கள் மட்டும் இதுக்கிட்ட இருக்கிறோம், நாங்களும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, நான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அம்மாட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. எங்கள் இருங்க சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா கிளம்பலாம், அதை முத்து வேறு கொஞ்சம் சரியில்லை, நான் கிளம்புறோம், மறுபடியும் வரோம், வீட்டுக்கு வரோம்மா, பொண்ணு அழைச்சிட்டு வீட்டுக்கு வருவீங்களா, அங்கே போவீங்களா, நான் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்ததாக விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் திரும்ப திரும்ப வந்துட்டே இருப்பாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனோன்னா முத்து, அப்பா எனக்கு ரொம்ப மனசு சரியில்லைப்பா, மீனா இப்படி பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. விடுடா, நடந்து முடிஞ்சிருச்சு, அவள் ஏதோ தங்கச்சி மேலே வச்சிருந்த பாசத்தினால ஏதோ பண்ணிட்டா, அதுக்காக ஏதோ மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யோசிக்கிறாங்க, இதுதான் நம்மளுக்கு சான்ஸ்ன்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க, இங்கே வர டே நீ இதுக்கு மேலே அந்த வீட்டுக்கு போகிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு உனக்கு கொடுக்குற மரியாதையை பார்த்தில்ல, நீ உளுந்து போய் அந்த வீட்டுக்காக எல்லாத்தையும் பண்ண, கடைசியில் மூஞ்சில் கறியப்பி விட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இனிமேல் படித்த மாப்பிள்ளை இருக்காங்க, அவங்களுக்கு தான் மதிப்பு அதிகமாக இருக்கும், உன்னையெல்லாம் இனிமேல் அங்கே யாரும் சேர்ந்தவும் மாட்டாங்க, மதிக்கவும் மாட்டாங்க, தேவையில்லாமல் போய் மூக்கடைச்சிட்டு வராத அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏன் விஜயா உனக்கு புத்தி இப்படி போகுது, அவனே கம்மன் இருந்தாலும் இருக்கிற பிரச்சனை பத்தாது, நீ எக்ஸ்ட்ரா பிரச்சனை கிளறி விடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக மீனா வந்துடுறாங்க. மீனா உள்ளே வரதை பார்த்துட்டு, மீனா எங்கெங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏங்க நான் அங்கே விசேஷம்லாம் நடந்துட்டுருக்கு, இருந்தாலும் நீங்கள் இல்லாத இடத்துல நான் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. போதும், நீ சமாளித்ததும் போதும், என்கிட்ட நடித்ததும் போதும், இனிமேல் இந்த வீட்டில் உனக்கு வேலை இல்லை, நீ உங்கள் அம்மா வீட்டுக்கே போயிடு அப்படிங்கிற மாதிரி முத்து ரொம்ப கோவமாக சொல்கிறாங்க. இதெல்லாம் எதிர்பார்க்காத அண்ணாமலை, என்னடா பேசிட்டு இருக்கிற, மண்டபத்தில் நடந்த பிரச்சனை மண்டபத்தோடு முடிஞ்சிச்சு, அதை சீதாவுக்கு கல்யாணமே முடிஞ்சிச்சுல்ல, இதுக்கப்புறம் எதுக்கு மீனா நீ திட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா எனக்கு அங்கேயே கோவம் தான், அது மட்டும் இல்லாமல் அவள் அங்கே வரைக்கும் சீதாவோட கல்யாணம் என்ன
என்னால் நிற்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா. அதனால தான் வேறு வழி இல்லாமல் நம்மளால யாரோடைய வாழ்க்கையை நிற்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, சும்மா ஒப்புக்கிச்சப்பா தானே வந்து நிற்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வந்தேன்ப்பா. மற்றபடி இவன் மேலே இருக்கிற கோவம் எனக்கு சத்தியமே எப்பவுமே குறையவே குறையாது. அது மட்டும் இல்லாமல் இவ சரியான நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே விஜயாக்கு அப்படியே மனசுக்குள்ளே குழுகுலுன்னு ஆகுது. எப்படியும் அந்த பூக்கட்டுறவளை வீட்டை விட்டு துரத்தினானா போதும். இது ஏன்டா இத்தனை நாளாக நான் எத்தனை தடவை சொன்னேன், அவள் உங்கள்கிட்ட நடிக்கிறாடா, அவளுக்கு வேணுங்கிற காரியத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான், நீ நம்பவே இல்லை, இப்போவாது உனக்கு அவளை பற்றி தெரிஞ்சுதே அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் நீ கொஞ்ச நேரம் அமைதியாகவே இருக்கவே மாட்டியா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சத்தம் போடுறாங்க. அப்போ வந்துட்டு அப்பா நீங்கள் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாதீங்கப்பா, உங்கள் உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிரும், இவ வேணும்னே பிளான் பண்ணி தாப்பா இப்படி பண்ணியிருக்கா, எல்லாத்துக்கு முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்திட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா அசிங்கப்படுத்தினா, அவள் தங்கச்சியோ லைஃபை தானே பார்த்தா, அவள் பண்ணதெல்லாம் தப்புன்னு இல்லை, எனக்கு தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதுக்காக வந்துட்டு நீ ஒதுக்குற அளவுக்குலாம் வந்து மனசு வெறுத்து ஒதுக்குற அளவுக்குலாம் அவள் பெரிய தப்புலாம் பண்ணலடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படியே அவளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி தான் வீட்டில் இருக்கவங்களை யாருமே மதிக்கிறது இல்லை, கடைசியில் இவனையுமே வந்து தலையில் மிளகா அரைக்கி மறைச்சிட்டால அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. விஜயா போது நிறுத்து, நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் பேசினேன், என் வாயை அடைங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. அடுத்தா மீனா, மாமா நான் பண்ணது தப்பு தாங்க மாமா, அவர்கிட்ட நான் மனசு விட்டு நான் மன்னிப்பையும் கேட்டுட்டேன், ஆனால் திரும்பவும் வந்துட்டு என் மேலே இப்படி கோவப்பட்டேன், நான் என்ன பண்ண முடியும், இப்போ எப்படியே வந்து சீதாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேல் இது மாதிரி எந்த தப்பும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. போதும் அவள் நடிச்சதும் போதும், அவள் பேசுனதும் போதும், இனிமேல் அவள் பேச்சு நான் கேட்க தயாராக இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கிளம்புறாங்க. முத்து கிளம்புறத பார்த்துட்டு அண்ணாமலை எங்கடா நேரத்தில் கிளம்புற, அது மட்டும் இல்லாமல் ட்ரிங்க்ஸ் வேறு பண்ணியிருக்கேன், எங்கேயாவது போய் உளுந்துறட்ட என்ன பண்ணுறது, வண்டியில் எடுத்துகிட்டு போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வீட்டில் நிம்மதி இல்லையாப்பா, இவ்வளோ பார்க்குறக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு பார்க்க பிடிக்கலனா பிச்சடி தலகனி எடுத்துகிட்டு மாடிக்கு போய் கொஞ்சம் படுத்து தூங்கு, அதோடு எடுத்துக்கோ, இந்த மீனாவில் இது திட்டாத, அவளே வந்து சங்கடத்தில் தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவள் எதுக்குப்பா சங்கடத்தில் இருக்க போகிறா, அவளுக்கு இப்போ வந்து அவள் தங்கச்சிக்கு படித்த மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டா, அது மட்டும் இல்லாமல் அவன் நினச்சது சாதிச்சிட்டா, அதுக்கப்புறம் அவளுக்கு எதுக்கு சங்கடமாக இருக்க போகுது, மனசுக்குள்ளே அப்படியே குழுகுழுன்னு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு கரெக்டாக ஸ்ருதியும் ரவியும் வராங்க. எதுக்குடா அண்ணி பார்த்து இப்படிலாம் பேசுகிற, அவங்க எவ்வளோ தூரம் சங்கடத்தில் இருப்பாங்கன்னு எங்களுக்கே புரியுது, கூட இருக்க உனக்கு புரியலையாடா அப்படின்னு சொல்கிறாங்க. போதுண்டா, அவன் நடிப்பை பார்த்து எல்லோரும் நீங்களே ஏமாந்தது வரைக்கும் போதும், இனிமேல் அவள் சொல்கிறதெல்லாம் எது நான் கேட்க தயாராக இல்லை, இதோட சரி, இனிமேல் வந்து நான் இதுக்காக வந்து இவட்ட பேசவும் மாட்டேன், எனக்கு அவளுக்கு இனிமேல் எந்த சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுல ஒரு பெரிய தப்பே கிடையாது, அதில் என்ன இருக்குது, ரெண்டு பேருக்கு பிடிச்சிருக்கு, ரெண்டு பேரும் மேஜராக இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அவங்க லைஃப் அவங்க அமைச்சுக்கிறாங்க, இதில் தப்புன்னு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு பல குரல் தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது தான், ஓகே ரைட்டு, ஆனால் வந்து இங்கே நான் எனக்கும் அந்த அருணுக்கும் ஆகாமல் இருந்த சமயத்தில் போய் இவ கல்யாணம் பண்ணி வச்சிருக்காளே, இதெல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு உனக்கு தோணுதா, இப்போது அவன் வந்துட்டு இப்போ ரவிக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயத்தை நீ பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நான் பண்ணத்தானே செய்வேன், ரவிக்காக நான் இதுக்காக விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஏன்டா நல்ல கேள்வி தான் இவளை பார்த்து கேட்டேன், நீ இப்போ தான் ரெஸ்டாரண்ட்டே நான் வந்து ஆரம்பிக்க வேண்டாம்னு சொல்கிறேன், ஆனால் இவள் ஆரம்பிச்சே ஆகணும், ஒத்த கால் நின்றுட்டுக்கிறா, இப்படி இருக்கிற நிலையில நீ இந்த மாதிரி கேள்வி ஃபஸ்ட்டு கேட்கலாமா நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் வந்துட்டு பலக்குரல் சொல்லுது, பலக்குரல் நீ உன் இஷ்டத்துக்கு எப்படி இருக்கியோ எனக்கு தெரியல, ஆனால் மீனா அப்படி எல்லாம் டைப்பு கிடையவே கிடையாது, இவ்வளோ நாள் நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் முடிவெடுத்தோம், ஒரே மாதிரி தான் இருந்துட்டு பண்ணிட்டு இருந்தோம், திடீர்னு வாட்டுக்கு இப்படி பண்ணாதான் என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் புரியுதுங்க முத்தோ, இருந்தாலும் லைஃப்னா சில அப் அண்ட் டவுன் இருக்க தானே செய்யும், அதெல்லாம் மனுச்சு ஏற்றுக்கிட்டு வாழ்கிறதான வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லையே, நீ கூட நல்லா தத்துவமாக பேச ஆரம்பிச்சிட்டில அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, அவள் லைஃப் யதார்த்தத்தை பேசுகிறா, நீயும் புரிஞ்சுக்கிட்டா, நீ மீனா மேலே கோவப்படுறதில்ல, எந்த விதத்தில் நியாயம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ கொஞ்ச நாள் டைம் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்பிடுறாரு.